வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்கள் என்ன பார்த்துட்ருக்குறீங்க? ஒரு சூப்பரான வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எல்லோரும் தோட்டம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா ஒரு மரத்து மேலே ஏறி குண்டுமணி கொடி நிறைய காய்ச்சிருந்தது. அதெல்லாம் பறிக்கலான்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து விநாயகருக்கு வச்சு கொடுப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் வந்து இதை நிறைய கலெக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் வந்து உருளியில் போட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இயற்கையினோட அமைப்பு பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிட்டு அந்த கண் மட்டும் அதில் பிடிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு மழை வந்ததுன்னா கீழே விழுந்து உடனே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு மழை வந்தோடனே ஓடி வந்து இதை எடுத்துட்டோம். இல்லைன்னா வந்து எங்களுக்கு எதுவுமே கையில் கிடச்சிருக்காது. எல்லாமே வந்து நாங்கள் அழகாக எடுத்துட்டோம். இன்னொரு கொடியில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் வந்து முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்தால் இன்னும் நிறைய வரும். ஆனால் அந்த கரெக்டான பக்குவத்தில் வந்து நாங்கள் பறிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து மணிகள் கிடைக்காது. இந்த மணிகள் வந்து நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய வீட்டு அறையில் வந்து இதை வந்து ஒரு உருளியில் போட்டு வச்சுப்பாங்க. இதுக்கு நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குருவாயூர்லாம் இந்த குண்டுமணி வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டிலலாம் கொட்டி வச்சுப்பாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து கலெக்ட் பண்ணி வீட்டில் உருளியில் போட்டு வச்சுப்பேன். ஸோ இப்போ கலெக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அங்கே போய் பறிக்க போயிருக்காங்க. பறித்து முடிச்சதும் ஃபுல் அப்டேட் காமிக்கிறேன். அதனோட கொடி எப்படி இருக்கும்னா, தம்பி அந்த கொடியை காமிச்சிருங்க. அங்கே